குளமா வெறும் நம்பர் தான் வரும். 2024ஆம் ஆண்டு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆண்டு அளவில் பார்க்கின்ற பொழுது, ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது பதிவான மழையின் அளவு 1179 மில்லிமீட்டர். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் 52 மில்லிமீட்டரும், மார்ச், ஏப்ரல், மே கோடை காலத்தில் 147 மில்லிமீட்டரும், ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் 389 மில்லிமீட்டரும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் 590 மில்லிமீட்டரும் பதிவாயிருக்கிறது. ஆக மொத்தம் 1179 மில்லிமீட்டர். கடந்த ஆண்டை விட இது 143 மில்லிமீட்டர் அதிகம். கடந்த ஆண்டு 1036 மில்லிமீட்டர் பதிவானது. இயல்பிலிருந்து விலகலை பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் 18%, வடகிழக்கு பருவமழை காலத்தில் 33%, ஆண்டு கணக்கில் 28% இயல்பை விட அதிகம். கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் 10% அதிகம், வடகிழக்கு பருவமழை காலத்தில் 27% அதிகம். ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இயல்பை விட பார்க்கின்ற பொழுது 15% அதிகம். 15% அதிகம். தென்மேற்கு பருவமழை காலத்தில் செப்டம்பர் மாதம் தவிர மற்ற மாதங்களில் இந்த ஆண்டில் கடந்த ஆண்டை விட மழை சற்று அதிகமாக பதிவாகிறது. செப்டம்பர் மாதத்தில் இயல்பை விட 64% குறைவாக பதிவானது. இது தென்மேற்கு பருவமழை காலத்தில். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் 214 மில்லிமீட்டர், நவம்பர் மாதத்தில் 140 மில்லிமீட்டர், டிசம்பர் மாதத்தில் 235 மில்லிமீட்டர். ஆக மொத்தம் பருவ காலத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் முன்பே கூறியபடி 589.9 மில்லிமீட்டர், 590 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. இயல்பிலிருந்து விலகலை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட 25% அதிகம், நவம்பர் மாதத்தில் இயல்பை விட 23% குறைவு, டிசம்பர் மாதத்தில் 164% இயல்பை விட அதிகம். மொத்தமாக சீசனில் பார்க்கும் பொழுது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலகட்டத்தில் 33% அதிகம். கடந்த ஆண்டு 4% இயல்பை விட அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு 27% இயல்பை விட அதிகமாக பதிவாகிறது. குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது பெஞ்சல் புயலால் மழை கிடைத்தாலும் 11 டிசம்பர் முதல் 14 டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பரவலாக பெரும்பாலான இடங்களில் அதிக கனமழையும் மிக கனமழையும் பார்த்திருக்கிறோம். அந்த மழை பதிவாகிறது. மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லை ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் இயல்பை விட மிக அதிகமாக கிட்டத்தட்ட 265% இயல்பை விட அதிகமாக பதிவாகிறது. 16 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 17 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும், 6 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் பதிவாகிறது. இது தென்மேற்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் 6 மாவட்டங்கள் நெல்லை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும், 23 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 11 மாவட்டங்களில் இயல்பாகவும் மழை பதிவாகிறது. 6 மாவட்டங்கள் மிக அதிகம், அதாவது 59% விட இயல்பை விட அதிகமாக இருந்தால் மிக அதிகம். லார்ஜ் எக்ஸஸ் 23 மாவட்டங்கள், இயல்பு 11 மாவட்டங்களில் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும். ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது கடந்த அதாவது இந்த 2024ஆம் ஆண்டில் எந்த மாவட்டத்திலும் அதனுடைய இயல்பை விட குறைவாக பதிவாகவில்லை. இயல்பை விட ஒரே ஒரு மாவட்டத்தில் மிக அதிகமாக நெல்லை மாவட்டத்தில் 100% இயல்பை விட ஆண்டு கணக்கில், 27 மாவட்டங்களில் அதிகமாகவும் 12 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் பதிவாகிறது. எந்த மாவட்டத்திலும் ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது இயல்பை விட குறைவாக இல்லை.
கடந்த ஆண்டு புயல்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு ரேமல், அஸ்னா, தானா, பெங்கல் ஆக 4 புயல்கள், அரபிக்கடல், வங்கக்கடல் மொத்தமாக 4 புயல்கள் உருவானது. கடந்த ஆண்டு 6 புயல்கள் உருவானது. மோச்சா, ஹமுன், மிதிலி, மிக்ஜான், பிபர்ஜாய் அண்ட் தேஜ். இது வந்து கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு 4 புயல்கள், இது 6 புயல்கள். இதை தவிர்த்து டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ஆண்டில் குறிப்பாக சொல்ல போடும் பொழுது வங்கக்கடல் பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் இதில் பார்க்குறோம். ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா இது வரலையா, இது ஈஸ்டர்லி வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய கிழக்கிலிருந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய ஈஸ்டர்லி வேவ்ஸு நிறையா இருந்திருக்கு. இந்த ஆண்டு வந்து குறிப்பாக ஈஸ்டர்லி வேவ்ஸுடைய ஆக்டிவிட்டி நிறையா இருந்திருக்கு. அதை தவிர்த்து எம்ஜேஓவும் அக்டோபர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதத்தில் அதனுடைய பங்கு அளித்திருக்கிறது. இதில் பார்க்கும்போது இதை பார்க்குறோம், நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறீங்க, இந்த டேஷ் லைனு அந்த சாலிட் லைன் பார்க்குறோம் இல்லையா, அது தென் கிழக்கு திசை காற்று மற்றும் வட கிழக்கு திசை காற்று மாறி மாறி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்குறோம். அக்டோபர் 1 முதல் டிசம்பர் வரையான காலகட்டத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய கிழக்கு அலைகள் என்று சொல்லக்கூடிய ஈஸ்டர்லி வேவ்ஸோட ஆக்டிவிட்டி இந்த ஆண்டு சிறப்பாக இருந்திருக்கிறது. மேலும் எம்ஜேஓ அதை பார்க்கும் பொழுது அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதத்திலும் குறிப்பாக அதனுடைய பங்கு இருந்திருக்கிறது. தற்பொழுது நிலவரப்படி பார்க்கும் பொழுது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும் பொழுது பொங்கல் வரைக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால் வடகிழக்கு பருவமழையுடைய விலகல் வந்து பிறகு தான் தெரிவிக்கப்படும். இப்பொழுது ஒரு ஆல்ரெடி வந்து வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இந்திய கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக நேற்று கூட மழை நடந்து கொண்டிருக்கு. அப்புறம் 2-3 தினங்களுக்கு பிறகு 7ஆம் தேதி முதல் மீண்டும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால், பொங்கல் வரை இருக்கின்ற காரணத்தால் இது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும். கடந்த ஆண்டு நம்ம வந்து 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் இது வடகிழக்கு பருவமழை இதுவானது. இந்த ஆண்டு 15ஆம் தேதி, 14ஆம் தேதி ஜனவரியில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவம் நிறைவு பெற்றது. இந்த ஆண்டு பின்னர் தெரிவிக்கப்படும். ஓகேங்களா? ஓகே. அதான் இப்போ அது இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் தான் சொல்கிறோமே, எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் படமே காட்டுறோம் இல்லையா. எக்ஸ்டெண்டட் ரேஞ்சோட இதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்து ரெயின்ஃபாலுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன லோ ப்ரெஷராக என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஈஸ்டர்லி வேவ் ஆக்டிவிட்டீஸ் கம்மி. அடுத்து வரக்கூடிய தினங்களில் கிழக்கு அலைகளுடைய ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ரீகேப் ஃபுல்லாக நம்பராக திருப்பி தனியாக இருக்குது. இது தெற்கு பகுதி, தென்னிந்திய பகுதி. இப்போ நமக்கு பொதுவாக மிதமான மழை 1-2 பகுதியில் வந்து கனமழை இருக்கும். தெற்கு பகுதியில் தான் அதிகமாக இருக்கும்.